சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திட நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளம் போல் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளம் போல் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் திக்கற்ற இயேசுவின் அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தில் இருந்து கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலை ஏன். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலை ஏன். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய பக்கபலம், நம்முடைய பாதுகாப்பு. ஒருவேளை திக்கற்ற மக்களாக இருக்கலாம், ஆனால் அவர் மறைவிடம். எப்போல்லாம் நீங்கள் கர்த்தரை நம்புறீங்களோ, எப்போல்லாம் நம்ம கர்த்தரை நம்புகிறோமோ, அவர் நமக்கு பக்கபலமாயிருக்கிறார். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலாம். இன்றைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு பக்கபலமாயிருக்கிறார். கண்டிப்பாக நீங்க நம்புறீங்களா? சில நேரத்தில் சில மனிதர்கள், உங்கள் நண்பர்கள், ரொம்ப காலம் பழக்கம், பல விஷயங்கள், நல்ல அனுபவங்கள் உண்டு. ஆனால் இப்போ எதிர்பார்க்கவே இல்லை, கைவிட்டுட்டு நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம், நம்மளை மறந்துருக்கலாம், உதவி செய்வதற்கு வராமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, அவர் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். யாரெல்லாம் நம்ம பக்கபலமாக நினைக்கிறோமோ, நம்ம ஆஸ்தி, சொத்து, சில மனிதர்கள், சில பொருட்கள், இது பக்கபலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது பக்கபலமாக இருக்க போவதில்லை. உங்களுக்கும் எனக்கும் யார் பக்கபலம் என்று சொன்னால், காரியத்தை அவரே நின்று செய்து கொடுப்பார். அவர்தான் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பக்கபலமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூப்பிட்டோம்னா ஆத்திரமாய் வந்து நம்மளை தப்புவிப்பார். அப்படின்னா என்ன? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, உடனடியாக வந்து நமக்கு உதவி செய்கிற கர்த்தர்.
நல்ல மீட்பு. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கவலையே எல்லாம் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே உம்மை நம்புகிறோம், உம்மையே நம்பி ஜீவிப்பேன். நீர் என்னுடைய சேனைகளின் கர்த்தர், நீ என்னை சேதமின்றி காப்பீர். நான் சோர்ந்து போயிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், ஆனால் நீர் என்னை தேற்றுவீர். இந்த சோதனை வென்று ஜெயமெடுக்க எனக்கு கிருபை தருவீர். வாயை திறந்து சொல்றீங்களா எல்லாரும்? ஆமென். நான் இயேசுவாலே சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், நான் நம்புகிறேன். ஆமென், ஆமென். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் கிருபை செய்வார், இரக்கம் செய்வார். ஆமென். அவர் நம்முடைய பக்க பலம், பாதுகாப்பு. ஆமென். இன்றைக்கு யாரெல்லாம் எனக்கு யாரும் இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி நான் தலை நிமிர போகிறேன், எப்படி இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க போகிறேன், எனக்கு வழி கிடைக்குமா, இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த தேசத்தில் நான் நிலைத்திருப்பேனா, நான் கனி கொடுப்பேனா, என் சந்ததி இங்கே நிலைச்சிருக்குமா, காரியங்கள் ஜெயமாய் வாய்க்குமா? இல்லை மக்களே, கண்டிப்பாக வாய்க்கும். நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய பக்க பலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பக்க பலம். நன்றி, நன்றி. மனுஷன் பக்க பலம்னு சொல்கிறது நம்புறது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் கர்த்தர் நான் உனக்கு பக்க பலன்னு சொல்கிறது 100% உண்மை. நீங்கள் தைரியமாக நம்பலாம், தைரியமாக நம்புங்க, நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. அப்போ பிதாவே, இப்படி உமது வார்த்தையில் எங்களுடைய மனக்கண்களை தரங்க. ஆமென். நம்புறீங்களா? அவருடைய வேத வார்த்தை தான் நமக்கு ஆதாரம், நம்முடைய கண்களை திறக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார் ஜெயம் எடுப்பதற்கு. ஆமென். தேவ மக்களே, பழைய ஏற்பாடிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்பினவர் நான் அல்லவோ என்றார். யாரை பார்த்து யார் சொல்றா? கர்த்தர் பேசுறாரு, கிதியோனை பார்த்து பேசுறாரு. ஆமென். இது இஸ்ரேல் மக்கள் மீதியான் மக்களோட ஆளுகைக்கு இருக்கிறாங்க. இந்த மீதியானர் இஸ்ரேலை கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலங்களை பால்படுத்தி சேதப்படுத்தி அழித்து அவங்கள பயத்துக்குள்ளேயும் தரித்திரத்துக்குள்ளேயும் அவங்கள தள்ளி விட்டுருக்குறாங்க. இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலை எப்படி வந்துச்சுன்னா, இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை மறந்தாங்க, கர்த்தரை விட்டு திரும்பினாங்க. என்ன நடந்துருச்சு? இந்த மீதியாரின் கைகளிலே மாட்டிக்கொண்டார்கள். அங்கே பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகளுக்குள்ளே அவர்கள் சென்று கொண்டிருக்கிற நேரம்தான் இந்த நேரம். அதுதான் நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா வருது இல்லையா? அப்போ பாருங்க, கர்த்தர் இப்போதான் கிதியோனை கூப்பிடுறாரு, நீ வாப்பா. அதுதான் நம்ம வாசித்தோம் இல்லையா? அப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு ஒரு பலன் இருக்கு, அது போதும். நீ இந்த மீதியானின் கைக்கு நீங்களாக்குவ, நீ ரட்சிப்ப. ஏன்னா நான் ஒன்று அனுப்புகிறேன், நான் ஒன்று அனுப்புகிறேன்னா அதை எப்படி நீ தோற்று போவ, நான் எப்படி உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேன் அப்படின்றார் இல்லையா? ஆனால் இது கிதியோன் இது அவர் வேற மாதிரி யோசிக்கிறாரு. எப்படி யோசிக்கிறார்? பயம், தயக்கம். ஏன்? இவர் மனாசே என்ற அந்த கோத்திரத்தில் ஒரு சிறிய கோத்திரம். அவங்க அந்த சிறிய கோத்திரத்திலே இவர் எல்லாத்துலேயும் லீஸ்ட், ஒரு அற்பமான இடத்துல இருந்து எழும்புறாரு. இது அவருக்கு உள்ளத்தில் இருக்குது. நான் என்ன, எனக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது, எனக்கு என்ன பெரிய திறமை இருக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு சாதாரண குடும்பம். இதெல்லாம் மனதில் கொண்டு வர நிறுத்தி என்ன சொல்கிறாரு? என்னால் முடியாது, கர்த்தர் வேற யாராவது தேர்ந்தெடுக்கலாமே, ஏன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நீ மீதியான நீ என்ன பண்ணுவ? மேற்கொள்ளுவ. நீ இஸ்ரவேல் மக்களை மீதியான் கைகளிலிருந்து ரட்சிப்ப. யூ ஆர் த சேவியர். நீ ரட்சகன், நீ தான் காப்பாற்ற முடியும்.
இந்த மக்கள் அழிவிலிருந்து நீ மீட்டெடுக்க முடியும். ஏன்னா உன்னை நான் அனுப்புகிறேன்றார். ஆனால் கிதியோனுக்கு இது எப்படி இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே இது சாதாரண கோத்திரம், எல்லாத்துலேயும் ரொம்ப சிறியவன், ரொம்ப சாதாரண ஆள் பாருங்க. அவன் அதெல்லாம் உனக்கு தான் சொல்கிறான், என்கிட்ட அப்படி என்ன திறமை கிடக்கு, ஒன்றும் முடியாது. கர்த்தர் வேற யாரை தேர்ந்தெடுக்கலாம், ஏன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஆனால் கர்த்தர் காட் சீஸ் பொட்டன்ஷியல். 2 விஷயம் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், கர்த்தர் கிதியன்கிட்ட அந்த பொட்டன்ஷியலை பார்த்தாரு. என்ன பொட்டன்ஷியல் பார்த்தாரு? என்ன பொட்டன்ஷியல் இருந்துச்சு அவங்ககிட்ட? அவன் சொல்கிறத பார்த்தா நான் லீஸ்ட்டு, சாதாரண ட்ரைபு, ஒன்றும் பெரிய எக்ஸ்போஷல் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன பொட்டன்ஷியலை பார்த்தாரு? கர்த்தர் பார்க்குறாரு, இல்லை நீ சரியான ஆள் தான், நீ வா, நான் உனக்கு பலனை கொடுக்குறேன், இந்த பலத்தோட போதும், இந்த பலன் போதும், இந்த சின்ன பலனை வச்சே நான் பெரிய காரியத்தை செய்வேன்றார். அப்படி என்ன பொட்டன்ஷியல் கிதியோன்கிட்ட இருந்ததுன்னா, இல்லையா, த ஹார்ட் ஆஃப் ஹோப், நம்புகிற இருதயம் அவன்கிட்ட இருந்தது. இல்லையா, கர்த்தர் அதை தான் டியூன் பண்ணுறாரு. நீ அது முடியாது, நடக்காது, வாய்ப்பில்லை, என்னுடைய கேட்டகரி இது தான், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சுட்டு நான் என்னத்தை செய்ய முடியும், இது பெரிய பொறுப்பு, இது பெரிய காரியம், இது பெரிய திட்டம், இதுக்கு அப்படிப்பட்ட திறமையும் ஞானமும் என்கிட்ட இல்லைன்ற பார்க்குறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதெல்லாம் காட்டிலும், இல்லைப்பா, நான் சொல்கிறத நீ கேட்டு நம்புகிற இருதயம் உன்கிட்ட இருக்குன்றதை பார்த்துட்டேன், அந்த பொட்டன்ஷியல் போதுன்றார். அது போதும், நீ வா. ஹலோ, நீங்கள் நிறைய பேர் அப்படியே தோற்று போய் உக்காந்துருப்பாங்க. ஒன்றும் காரியம் ஜெயமாக நடக்கலை, நிர்பந்தம், போராட்டம், தூக்கம் இல்லை, எப்போ விடியும் என் வாழ்க்கை, எப்போ ஒரு ஜெயத்தை பார்ப்பேன், எப்போ ஒரு சமாதானத்தை பார்ப்பேன், எப்போ யாராலும் தாராளத்தை. ஆனால் அதுக்கு வேண்டிய பொட்டன்ஷியல் இல்லையே, வேலை கிடைக்கலையே, வேலையில் நினச்சிருக்க முடியலையே, கனித்தர முடியலையே, ஒரு காரியத்தை ஆரம்பிக்க முடியலையே, எல்லாத்துலேயும் தடை இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இறுதியாக எதை டிஸ்கிரைப் பண்ணுறோம், எந்த ஒரு தாட்டுக்குள்ளே வரோன்னா, எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை உதவி செய்கிறதுக்கு, எங்கேருந்து வரும், இல்லையா, அப்படிப்பட்ட திறமை இல்லையே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் எதை திறமை பார்க்குறாரு? உன்கிட்ட நம்புகிற இருதயம், கர்த்தரை நம்புகிற இருதயம் இருந்தால் போதும். அதுதான் சரியான பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் இருந்தால் போதும். மற்றதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்து கொடுக்குறார், நமக்கு தருகிறார். இன்னைக்கு நீங்கள் யாரா இருங்க, எப்படி இருங்க, இப்போ தயவுசெய்து இருக்கிற இடத்துல இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன். 1000 இருக்கட்டும், ஏதோ ஸ்ட்ராட்டஜி சொல்லட்டும், முடியாது, நடக்க இல்லை, நான் அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் வார்த்தையை நம்புகிறேன்னு நீங்கள் நம்புங்க. அந்த பொட்டன்ஷியல் போதும் கர்த்தருக்கு. உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். கரங்களை தட்டுங்க, ஆமேன். அன்னைக்கு கிதியோனை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். பெரிய காரியம், இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. 2வது, கிதியோன்கிட்ட என்ன பண்ணுறாரு? காட் ஸ்ட்ரென்த் இன் வீக்னஸ். அவன் வீக்கஸ்ட் பர்சன் தான், ஆனால் கர்த்தர் கிதியோனுக்கு பலனை கொடுத்தாரு. கால வேளையில் உங்கள் பொறுப்பு, உங்கள் கடமை, உங்கள் வேலை அப்படியே வந்து கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. இதை எப்படி செய்ய போகிறேன்? நான் வீக்கஸ்ட் பர்சன் ஆச்சு, இவ்வளோ திறமை கிடையாது, இதை இந்த நேரத்துக்குள்ளே செய்ய முடியாது, இவ்வளோ அருமையாக பேச முடியாது, இந்த காரியங்களை செய்வதற்கு எனக்கு அவ்வளோ யோகியதம் இல்லையே. நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா, அந்த பொட்டன்ஷியல் இருந்தால் 2வது கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, மனுஷன் பலப்படுத்துறதும், நண்பர்கள் வந்து நம்மளை உற்சாகப்படுத்துறதும், இல்லை யாரோ உறவின் மக்கள் சில பண உதவியோ ஏதோ ஒரு ஆட்கள் ஒத்தாசையோ செஞ்சு கொடுக்கறதை காட்டிலும் கர்த்தர் பலம் கொடுக்குறாரு பாருங்க, அதுக்கு நிகர் ஒன்றும் கிடையாது. அதுக்கு நிகர் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஒரு சாதாரண தாவீது, ஆட்டு மேய்க்கிற தாவீத கர்த்தர் அவனுக்குள்ள அவருடைய பலத்தை வைக்கிறாரு. அந்த பலன் வச்ச உடனே சாதாரணமான ஆள் அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியுது, பெரிய காரியத்தை செய்ய முடியுது. யாராலும் செய்ய முடியாத, சவுல் ராஜா செய்ய முடியாத, அந்த தேசத்தில் ஆர்மி ஆஃபீஸர், தே ஆர் வெல் ட்ரெயின்டு, ஏகப்பட்ட போரை பார்த்துருக்காங்க, ஏகப்பட்ட காரியங்களுக்குள்ள ஊடுருவி போயிருக்கிறாங்க, பட்டயங்கள் அவங்க கையில் விளையாண்டுருக்கு.
அவங்க கையில் பட்டயங்களும் ஈட்டிகளும் விளையாடு இருக்கிறது. அதை வச்சு விளாண்டே இருக்கிறாங்க போர்க்களத்தில். ஆனால் இப்போ பயம், தயக்கம். ஆனால் இந்த சின்ன பையனால் முடிஞ்சது, தாவீதால் முடிஞ்சது. ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுக்குற பலன். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே 2 விஷயத்தை நான் இன்னைக்கு கிதியோன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஒன்று, தேவனே, கிதியோன் சாதாரண ஆள், பெரிய பொட்டன்ஷியல் இல்லை தான். ஆனால் ஒரு பொட்டன்ஷியல் உங்களை நம்புகிற இருதயம் இருந்தது. 2வது, கிதியோனை நீங்கள் உங்கள் பலத்தில் பலப்படுத்தினால அவன் காரியம் ஜெயமாக எடுத்தான். அவன் காலங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. அவனை கொண்டு பெரிய காரியத்தை செஞ்சீங்க. இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை பயன்படுத்துங்க. என்னை என் தேசத்துக்கு பயன்படுத்துங்க. என்னை என் குடும்பத்துக்கு பயன்படுத்துங்க. என்னை என் சபைக்கு பயன்படுத்துங்க. இயேசுவை நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். God bless you. Bye bye.